அந்த குஜராத் மாடலிலே கர்ப்பப்பையை விற்று பிழைக்கக்கூடிய வாடகை தாய்மார்கள் இருந்தாங்க. இந்த திராவிட மாடலிலே சிறுநீரகத்தை கிட்னியை விற்று பிழைக்கக்கூடிய தாய்மகள் இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில மண்ணை திருண்ணா, மலையை திருண்ணா, மக்கள் வளத்தை சொல்லணும்னா, எல்லாத்தையும் சொல்லணும்னா, கடைசியா பார்த்தா நாமக்கல்ல அந்த ஒரு பக்கம் கடன் தொழில பெரிய அளவில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய உழைக்கு மக்களை குறி வச்சு, வாங்க உங்க கடனை பூரா அடைச்சிடுறேன், அதுக்கு வழி செய்யறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போய் 2 கிட்னி இருக்குல்ல, ஒரு கிட்னியை கொடுத்துருங்க, ஒரு கிட்னியை வச்சு வாழலாம்னு பேசி பல லட்சங்களுக்கு கிட்னியை தேடி இருக்கான். அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கிட்னி திருட்டு பிரச்சனை இல்ல, அது திருட்டுன்னு சொல்லாதீங்க, அதை முறைகேடுன்னு சொல்லுங்க. நக்கீரர் சொற்புல பொறுப்புல எல்லாம் பொறுத்துக் கொள்ள மாட்டாரு. அது என்ன சொல்றாங்க, இந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனை இந்த மாதிரி உறுப்பு திருட்டுல ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு இந்த மருத்துவமனை மேல புகார் வைக்கப்படுது. அந்த மருத்துவமனைக்கு சீல் வச்சு பூட்டு போடாம இனிமே அந்த மருத்துவமனையில உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் பண்ண வேண்டாம், புதுசா ஒரு நடவடிக்கை எடுக்குது. எது? இந்த திமுக அரசு. எதை பத்தியும் கவலை இல்லைங்க அவனுக்கு.